சென்னையில் கல்வியாளர்கள் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா. வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் சென்னை வழியாக இலங்கை தப்பி சென்றார்களா? இலங்கை சென்றடைந்த விமானத்தில் தீவிர சோதனை. பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதித்தது மத்திய அரசு. பாகிஸ்தான் கொடிகளை தாக்கிய கப்பல்களுக்கும் இந்திய துறைமுகங்களில் அனுமதி மறுப்பு. போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஏவுகணை சோதனை நடத்திய பாகிஸ்தான் 450 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக தகவல். சமூக வலைதளங்களில் திமுகவினர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும். திறமை வாய்ந்தவருக்கே வாய்ப்பு என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பயத்தால் பழனிசாமி பாஜகவை ஏற்றுக்கொண்டதாகவும் சாடல். அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் பாஜக அரசுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டனம். எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் அதனை சட்டப்பூர்வமாக திமுக எதிர்கொள்ளும் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும். 1244 இடங்களில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம். தமிழகத்தில் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 6ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர் உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. சென்னையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். தன்னை கொல்ல சதி திட்டம் தீட்டினார்கள். விபத்தில் சிக்கியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. தேமுதிகவில் இருந்து விலகுவதாக ஒருபோதும் கூறவில்லை. வீடியோ வெளியிட்டு முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி விளக்கம். திருவண்ணாமலை அருகே விபத்து ஏற்படுத்தியது குறித்து நியாயம் கேட்க சென்றவர்கள் மீது கொடூர தாக்குதல்.
அதிமுக முன்னாள் ஊராட்சி தலைவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர், பயணிகள் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சார் பொண்ணுவரை பஸ் ஸ்டாண்ட் பிடிக்க முடியாதா? ஏன் சார் ஏன் சார் இது ஸ்டாப் இல்லையா சார்? பொண்ணுவரை பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்து என்னோட போறியா? போய் மேனேஜர் வேலைங்க போங்க. ஏங்க நீ இங்க நிப்பாட்டு பிடிக்க முடியாதா? முடியாது. சரி பா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாம்பிராணி ஆலையில் தீ விபத்து. பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் கிராம மக்கள் பீதி. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம். நான்கு கால் பாய்ச்சலில் சென்ற காளைகளை கண்டு பொதுமக்கள் ஆரவாரம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலுக்கு நாகை மீனவர்கள் கடும் கண்டனம். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. கொடைக்கானலில் விஜய் சென்ற மலைப்பாதையில் விழுந்த ராட்சச மரம், மரத்தை அகற்றிய ஜனநாயகன் படக்குழுவினர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியின் தடுப்புகளை உடைத்த தவாக நிர்வாகிகளால் பரபரப்பு. தட்டி கேட்ட ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரல். ஈரோட்டில் அரங்கேறும் தொடர் கொள்ளை சம்பவங்கள். மர்ம நபர்களின் நடமாட்டம் குறித்து சென்னிமலை பகுதியில் ட்ரோன் மூலம் போலீசார் தீவிர சோதனை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி தொடக்கம். தமிழர் பண்பாட்டை விளக்கும் வகையில் காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை. வேலூரில் ஆதரவற்ற சடலத்தை கண்ணியமற்ற முறையில் அடக்கம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மனிதநேயம் மரித்து போய்விட்டதாக பொதுமக்கள் கவலை. தென்னாப்பிரிக்கா நாடான அங்கோலாவுடன் இந்தியா முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. டிஜிட்டல், சுகாதாரம், உட்கட்டமைப்பு என பல்வேறு துறைகளில் இருதரப்பு நல்லுறவு வலுவடைந்துள்ளதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. தீவிரவாதம் மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. தீவிரவாதிகளுக்கு உதவி செய்பவர்களை விட்டுவிட மாட்டோம் என்றும் உறுதி. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் காற்றுடன் கொட்டிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. இளநிலை மருத்துவ தேர்வில் முறைகேடு செய்ய உடந்தையாக இருந்த MBBS மாணவர்கள் 26 பேர் நீக்கம். நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் அதிரடி நடவடிக்கை.
திருவனந்தபுரத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 5 நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம். மின்கசிவால் விபத்து ஏற்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவில் நடை நாளை திறப்பு. பக்தர்கள் வருகையையொட்டி சாமந்தி பூக்களால் சிறப்பு அலங்காரம். போப் கெட்டப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகைப்படம். ட்ரம்ப் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள புகைப்படம் வைரல். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் டென்னிஸ் தொடர் போட்டி. இன்று நடைபெறும் மகளிர் இறுதிப் போட்டியில் சபலென்கா கோகோ கேஃப் பல பரீட்சை. ஐபிஎல் தொடரின் 52வது லீக் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் இன்று மோதல். தோனி கோலி சேர்ந்து விளையாடும் கடைசி போட்டியாக இருக்கும் என்பதால் ஆட்டத்தை காண ரசிகர்கள் ஆர்வம்.